மேற்கு தொடர்ச்சி மலையில் அச்சம். பகல் நேரத்திலேயே சாலையில் ஒற்றை யானையின் அச்சுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மேற்கு மலைப்பகுதிகளில் மக்களின் அன்றாட பணிகளே கேள்விக்குறியாகியுள்ளது. ஒட்டன்சத்திரத்திலிருந்து பாச்சலூர் செல்லும் முக்கிய மலைச்சாலையில் வடகாடு ஊராட்சி புலிக்குத்தி காடு அருகே பகல் நேரத்திலேயே ஒற்றை காட்டு யானை ஒன்று தொடர்ந்து நடமாடி வருகிறது. இது வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் வளர்ப்பு கால்நடைகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதால் மலைவாழ் மக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். பாச்சனூர், ஆடலூர், தாண்டிக்குடி போன்ற கிராமங்களின் விவசாய விளைபொருட்கள் ஒட்டன்சத்திரம் காந்தி மார்க்கெட்டிற்கு செல்ல இந்த பாச்சலூர் மலைச்சாலையே லைஃப்லைன் ஆக விளங்குகிறது. வழக்கமாக இரவு நேரங்களில் மட்டுமே வனவிலங்குகள் சாலையிலோ விவசாய நிலங்களிலோ நுழைவது வழக்கம். ஆனால் தற்போது ஒற்றை யானை ஒன்று தன்னுடைய வழக்கத்தை மீறி பகல் நேரத்திலேயே சாலைக்கு வந்து அத்துமீறலில் ஈடுபடுகிறது. இந்த யானையின் அச்சுறுத்தலால் மார்க்கெட்டிற்கு செல்லும் வாகனங்கள், பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் தினசரி அத்தியாவசிய தேவைகளுக்காக பயணிப்போர் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழல் மனித விலங்கு மோதல்களின் தீவிரத்தை காட்டுவதோடு வனவிலங்குகளின் வாழ்விடச் சுருக்கத்தையும் உணர்த்துகிறது. வனவிலங்கு வல்லுநர்களின் கூற்றுப்படி வாழ்விட ஆக்கிரமிப்பு, நீர் மற்றும் உணவு பற்றாக்குறை, அத்துடன் பாரம்பரிய வழித்தடங்கள் அடைக்கப்படுதல் ஆகியவையே யானைகள் தங்கள் எல்லைகளை தாண்டி வர காரணம் என தெரிவிக்கின்றனர். இந்த பகல் நேர அச்சுறுத்தல் யானையின் வழக்கம் மாறியிருப்பதை காட்டும் ஒரு விபரீத அறிகுறி என பார்க்கப்படுகிறது. கோரிக்கை: பகலில் ரோட்டில் திரியும் இந்த ஒற்றை யானையை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டியது காலத்தின் கட்டாயம். வனத்துறையினர் இந்த பகுதியில் தீவிரமாக கண்காணிப்பை உறுதி செய்ய வேண்டும். யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து எவ்வித சேதமும் இன்றி அதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு தொடர்ச்சியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வழங்கப்பட வேண்டும். வனவிலங்கு பாதுகாப்பு என்பது வனத்தை காப்பது மட்டுமல்ல, அவற்றால் பாதிக்கப்படும் மனித உயிர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாகும். நிலைமையை சீராக்க தமிழக வனத்துறை உடனடியாக தலையிட வேண்டும் என்பதே மலைவாழ் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நமது